ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம சாரீ கன்வெர்ட் பண்ணி இது லெஹங்கா டாப் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பாவாடை பார்க்க போகிறோம். பாவாடை வந்து நான் 4 மடிப்பாக மடித்து அதை இன்னொரு மடிப்பாக மடித்து 8 மடிப்பாக வச்சுருக்கேன். ஃபோல்டிங்கில் வந்து 4 இருக்கும். 4 ஃபோல்டிங்காக இருக்கும், 8 பீஸாக இருக்கும். ஓகேவா? அவங்களோட லென்த்து வந்து 38. அதை வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறோம். பாவாடைக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அளவு வைக்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து ப்ளஸ் சேர்க்கல. நம்ம வந்து பெல்ட்டு வைக்கும் போது 4 இன்ச்சு வச்சு பெல்ட்டு வைக்கும் போது நம்மளுக்கு அந்த லென்த்து கரெக்டாக வந்துடும். அதுக்காக நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிறோம். சாரீ வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை அப்படியே நான் பெருசாகவே வச்சுருக்கேன். கிளைண்ட் வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து புடவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வைக்கணுன்றதுக்காக, ப்ளீட் கம்மியாக வரணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். சைடு மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி ரொம்ப இடுப்பாண்டை ரொம்ப கச்சன்னு இருக்கும். அதுக்காக வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும் வைக்கிறேன். அவங்களோட இடுப்போட அளவு வந்து 8. அது வந்து நான் வந்து 4 இன்ச்சில் 1/2 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சுட்டு அந்த சைட் கார்னர் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பெல்ட்டோட அளவு வந்து 4 வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பெல்ட்டோட இடுப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா 32 4 பிரிக்கும் போது 8 வரும். நம்ம வந்து அதை 8ஆக பிரித்தோம் அப்படின்னாக்கா 4 வரும். 4 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் வந்து இடுப்பை வந்து பெல்ட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரே கிளாத்தாக கட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? அதேமாதிரி லென்த்துலேயும் வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தான் நம்ம வந்து பாவாடைக்கு வந்து எக்ஸ்ட்ரா அளவு வைக்கலை. இதே இந்த பெல்ட் அளவுக்கு அந்த இடுப்பு வந்து நம்ம ப்ளீட் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ண சைடெலாம் வந்து இப்போ வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் அந்த நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல கார்னரு, அதை வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளீட் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே மொத்தமாக வைக்கும் போது ரொம்ப பஃப்னு இருக்கும், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வைக்கும் போது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரா இருக்கிறது அந்த கார்னர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க அளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் ப்ளீட் வச்சோன்னா கீழே மட்டும் நல்லா அகலமாக அழகாக இருக்கும் பாவாடை. கிளைண்ட்டுக்கும் நான் போட்டு இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நான் லைனிங்கும் கொடுத்துருக்கேன். லைனிங் வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து பாவாடையை தனியாக கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது லைனிங் எப்படி கொடுக்குறதுன்னு நான் தனியாக போடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு புரியாது. அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து தேவையான அளவு மட்டும் அந்த பெல்ட் அளவுக்கு மட்டும் ப்ளீட் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ பெல்ட்டு வச்சு ஜாயின் பண்ணுறேன். பொறுமையாக ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த பெல்ட் அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கும் நான் ப்ளீட் வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் வந்து பாவாடை வீடியோ வந்து தனியாக போடுறேன். அது வந்து கட்டிங் போட்டு தனியாக போர்டில் கட்டிங் போட்டுட்டு உங்களுக்கு தனியாக அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது சொன்னால் இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ வந்து இது லெஹங்காவுக்கு வந்து இந்த மாதிரி தைக்கும் போது அழகாக இருக்கும். இப்போது ஃபுல்லாக சைட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா? ஓகேவா? பின்னாடி டாப்புக்கு வச்ச நாட்டு, சைடில் பாவாடைக்கு நாட்டு எல்லாமே வச்சுருக்கேன்.